குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு தரமான 5 நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கே இருந்துன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஹிந்துவோட பிஸ்னஸ் லைனில் இருந்து தான். ஓகே. ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி இன்றைக்கி ஈவினிங் வந்து நடக்க போகுது. ஈவினிங் வந்து அது ரிப்போர்ட் வந்துடும். அதே மாதிரி வந்து பப்ளிக் செக்டாரோட ஃபஸ்ட்டு 3 குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி எஸ்பிஐயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் ருப்பி என்ன நிலைமையில் இருக்குது, அடித்து துவச்சி காய போட்டாங்க. ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சில பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து கிளைமேட் ரிலேட்டடான ஒரு சில நியூஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நியூஸாக வந்து நம்ம பார்க்க போகிறது. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்பீடை வந்து 1.5 ஆர் 2 இல்லைன்னா வந்து நார்மலாக வச்சு கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து February 7th நியூஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி கமிட்டி மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்க போகுது, ஃப்ரைடே. நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஆனால் இது இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 25% வந்து 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25% வந்து ரெப்போ ரேட்டில் வந்து கட் பண்ண போகிறாங்க, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனுக்காக, இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. ஏன்னா போன மானிட்டரி பாலிசி கமிட்டிலேயே வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். ஓகே. மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது. ஏன்னா அதாவது ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டரில் வந்து எலெக்ஷன் ப்ளஸ் வந்து ஃப்ளட் வந்ததுனால இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பெருசாக இல்லை. அப்போ நம்ம மக்கள் கையில் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா கட் பண்ணியிருந்துருக்கணும், ரேட்ஸை வந்து கட் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கு. ஏன் பண்ணலன்னு தெரியல. டிசம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிஆர்ஆர் கட் பண்ணாங்க. அப்புறம் வந்து வேரியபிள் ரெப்போ ரேட்டில் வந்து ஏலம் விட்டாங்க. அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் இப்போ பண்ணாங்க இந்த மந்த் ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து டாலர் ருபி ஸ்வாப் ஒரு 5 பில்லியனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோவெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஃப்சிஎன்ஆரோட டெபாசிட்டையும் வந்து அதிகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா டாலரோட இருப்பு வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து அதிகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்சிஎன்ஆர் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். நம்ம எஃப்டி எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதில் வந்து டாலரில் வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க, என்ஆர்ஐஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் டாலரில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நியூஸ். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டாரோட இந்த ஃபஸ்ட்டு 3 குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1.29 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டேட்டா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நீங்கள் மொத்தமாக இந்த பிஸ்னஸ் மொத்த கிரெடிட் மொத்தமாக லோன் கொடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 11% அதிகமாக இருக்குது. 242 லட்சம் கோடி அப்படிங்கிற லோன் வந்து தந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த 9 மாதம். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட 9 மாதத்தில். ஓகே. டெபாசிட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10% அதிகமாக இருக்குது. வர்றதும் டெபாசிட் ஆகிறதும் அதிகமாக இருக்குது, லோன் கொடுக்குறதும் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயம். ஓகே. ஸோ இந்த லோன் கொடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட 16.6% வந்து ரீட்டைல் லோனாக போயிருக்கு. ரீட்டைல் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய லோன்ஸ், கார், பைக்கு, அப்புறம் வந்து ஹோம் லோன் வாங்குவோம், அப்புறம் வந்து பர்சனல் லோன் வாங்குவோம், இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக வந்து அக்ரிகல்ச்சர் லோன் வந்து 13% இருக்குது. ஓகே. அடுத்து வந்து எம்எஸ்எம்இயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12.5% வந்து லோன் போயிருக்கு. ஸோ எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அப்படியே உல்ட்டாவாக இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்எம்இயாக இருந்திருக்கணும், செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சர், தேர்டு வந்து ரீட்டைல் கிரெடிட்டாக இருந்திருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இயில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ஏன்னா எம்எஸ்எம்இ வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, நாட்டோட டைரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, ஏற்றுமதி பண்ணக்கூடிய விஷயங்களையும் சரி, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியதுலேயும் சரி, அது முக்கியமான ஒரு விஷயம். அதனால் எம்எஸ்எம்இயோட க்ரோத் வந்து இருந்திருக்கணும்னு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசட் குவாலிட்டி இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு பேங்க்கோட குவாலிட்டி, இந்த பேங்க் வந்து நல்ல பேங்க்கா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது வந்து அதனுடைய என்பிஏ வச்சு தான் சொல்லுவோம். நான் பர்ஃபார்மிங் அசட் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் ஓவராலாக வந்து பப்ளிக் செக்டார் இது வந்து
0.59%. அதாவது நெட் என்பிஏ. கிராஸ் என்பிஏ வந்து 2 பாயிண்ட் சம்திங் என்னமோ இருக்குது. நெட் என்பிஏ 0.59. இதெல்லாம் ரொம்ப 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 கம்மியாக பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் இருக்கிறது திரும்பி லோன் கொடுத்து திரும்பி வராதது, ஓகேங்களா, வராததில் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது வந்து 61,252 கோடி. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட் அசட் ரேஷியோ வந்து 14.83% இருக்குது. ஆனால் வந்து ரிக்வயர்டு வந்து 11.5% தான். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது என்ன அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். இப்போது அன்செக்யூர்ட் லோன்ஸ் எல்லாம் தர்றாங்க இல்லையா பேங்க்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனல் லோனும் வந்து அன்செக்யூர்ட் லோனு தான், ஓகேங்களா. ஒரு மார்ட்கேஜ், என்ன சொல்கிறது, ஒரு அடமானம் இல்லாமல் எது வந்து லோன் கொடுத்தாலுமே வந்து அது வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதில் இருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து எடுத்து ரிசர்வாக வைக்கணும் கேபிட்டலாக, ஓகேங்களா. ஸோ அது வந்து 14.83% வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக தேவைப்படுறது 11.5% தான். ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இந்த நியூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இங்கே ஒரு நியூஸ் பார்த்தனே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து 3 இம்பார்ட்டண்ட் பேங்க்கு, ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க், ஒரு டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வந்து பப்ளிக் செக்டார். ஏன் அப்படின்னா இந்த 3 பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து பேங்கிங் செக்டாரோட அந்த இது வந்து இருக்குது. ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்பிஏ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராஸ் என்பிஏ வந்து 2.7% வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லிக்விடிட்டி கிரன்ச் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஓகேங்களா. 2 விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது. என்ன அப்படின்னா லோன் கொடுத்து திருப்பி வராத பர்சன்டேஜ், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லிக்விடிட்டி கிரன்ச், பணப்புழக்கம் அதிகமாக இல்லை, ஓகேங்களா. ஸோ அதில் இருந்துமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் இவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த நியூஸில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ், இந்த டாலரை என்ன சொல்கிறது, ஸோ கண்டினியூஸாக வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியாக இருந்தோம், அதிகமாக இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர லாபமாக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. அதாவது வேல்யூ வந்து இதாக இருக்குது, ஓகேங்களா. 2 ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஜனவரி 6ஆம் தேதி வந்து 85.4, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 87.58 வந்திருக்கு. நல்ல விஷயமே இல்லை. ஓகே, இன்னும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். இன்னும் ஒரு நியூஸ் எங்கேயோ பார்த்தனே, இல்லைங்க. ஓகே, இந்த நியூஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த நியூஸ் என்ன அப்படின்னா ஜனவரி மந்த் வந்து வார்மஸ்ட்டு இருந்திருக்கு. ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணது என்ன பார்த்தீங்க அப்படின்னா லா நீனோ கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எல் நீனோ அப்படிங்கிறது தெரியும். லா நீனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட். எல் நீனோ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து நிறையா மாற்றங்கள் வரும். ரொம்ப அன்ஈவன் ஹீட் வேவ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வந்து நிறையா வர்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இது வந்து லா நீனா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகேங்க, அது வார்ம் ஆகுது இல்லையா, அந்த எர்த்து அந்த ஓஷன் சர்ஃபேஸ் வந்து வார்ம் ஆகிடும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயங்கர கோல்டு ஆயிருமா. ஸோ அவங்க கணிப்பு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஒரு சில சைட்லலாம் ஸ்னோவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களோட கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு ஒரு காட்டிடுச்சு. ஜனவரி மாதமே வார்மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி சொல்லவா வேணும், இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. எரிதடி மாலா, அதே நிலமை தான், ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஜிடிபி க்ரோத்தையும் ஒரு சில விஷயத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர்லேயும் சரி,
உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள பண்ணோம். அது அதோட டேட்டா வந்து வெளியில வரும்போது நான் அத பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிருச்சு. ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். டாடா பை பாய். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதற்காக வீடியோ தான் இது. ஓகே. டாடா.